வெப்சைட் இருக்குது. ஹாட் டாக் அண்டு ஹெல்த் என்ஜின்னு சொல்லி 2 வெப்சைட் இருக்குது. டாக்டர்ஸ் இதை அப்போ புக் பண்ணுறதுக்கு. டாக்டர்ஸ்னு சொல்லும்போது நாட் ஒன்லி டாக்டர்ஸ், உண்மையாக சொல்லப்போனால் ஜிபி, டெலிஹெல்த், மற்றது ஃபிசியோதெரப்பி, கைரோபேக்டர் அப்படி இப்படின்ட்டு கணக்கு. இப்போ நான் இப்போ இவங்க ரீசன்ட்லி பார்க்கும்போது நல்ல இதுகள் வந்து டென்டிஸ்ட் அதுகள் எல்லாமே ஆட் பண்ணி கொண்டு போவினோம். அப்போ இதில் உள்ள அட்வான்டேஜ் என்ன மாதிரி, என்னது அப்படி பாய்க்க வேணும், என் ஃபோன்லேயே அடிச்சு கேட்கலாது அந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் இப்போ பார்க்கலாம். இதில் வந்து முதல்ல என் ஆன்லைன் ஃபோனில் செய்யக்கூடிய இருந்தாலும் இப்போ மெயினாக கோவிட் அதுக்கு அப்புறம் தான் மெயினாக இதுகளெல்லாம் கூட பிக்கப் ஆனது. முதல்ல இருந்திருந்தாலும் கூட பிக்கப் ஆனது வந்து கன்வீனியன்ட்டுக்காக. இப்போ நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி வெயிட் பண்ணி கொண்டிருந்தோம், 9 மணிக்கோ 9:30 தான் ஓப்பன் பண்ணினோம்னா அது வரையும் வெயிட் பண்ண வேணும். மற்றது வெயிட் பண்ணினாலுமே எடுத்து போட்டு உடனே அங்கே உள்ள யாரும் பேஷண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் ஜஸ்ட் ஹோல்ட் லைன் போட்டு வெயிட் பண்ண வச்சு தான் உங்களை கதைப்பினம். அப்போ அதை விட இது ஜஸ்ட் ஆல்வேஸ் 24/7 இருக்க போகுது. மற்றது கன்வீனியன்ட். என்ன இப்போ நீங்கள் இதில் பார்க்குற மாதிரி அதில் ஜென்ரல் ப்ராக்டிஷனர், ஃபிசியோதெரப்பி, டென்டிஸ்ட், சைக்காலஜி, எவ்ரி திங் ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்க போகுது. மற்றது எங்கள் இடத்துக்கிட்ட எந்த இடத்துல மற்றது காசா ஃப்ரீயா மற்ற அந்த மாதிரியான ஃபில்டர் எல்லாம் போட்டு தேடிக்கொள்ளக்கூடியா இருக்கும். வேற அதோட முக்கிய ஃபீச்சர் நான் இப்போ ரீசென்ட்லி கண்டது வெயிட் லிஸ்ட் ஃபீச்சர். நினைக்கிறேன் ஹெல்த் என்ஜின்ல இருக்கிறது. என்னன்னு சொன்னால் இப்போ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸுக்கு போய்க்குள்ள உங்களுக்கு 3-4 மந்த்ஸ் இப்போ தான் அவைலபிலிட்டி இருந்தாலும் வெயிட் லிஸ்டில் டிக் பண்ணி விட்டால் அவை முன்னுக்கு ஒரு அவைலபிலிட்டி வந்தால் உங்களை கண்டாக்ட் பண்ணி ஏர்லியாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ லாஸ்ட் மினிட் கேன்சலேஷன் வந்தா அப்படின்னு சொல்லி இப்போ அதுகள் கூட ஈஸியாக செய்யக்கூடியா இருக்கும். அதை நீங்கள் கால் பண்ணி அவைய கேட்டு இது பண்ணி ஆட் பண்ண வேண்டிய தேவை வேண்டியில்லை. மற்றது டைம் வித் டிஜிட்டல் ஃபார்ம். இப்போ டிஜிட்டல் ஃபார்ம் வந்து நார்மல் ஹாட் டாக்ல வந்து இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ண பிறகு இப்போ இந்த இதில் உள்ள ஸ்க்ரீன் மாதிரி ஃபார்மை ஃபில் பண்ணுறப்ப அது என்னன்னு சொன்னால் நத்திங். இப்போ நீங்கள் அங்கே நார்மலாக ஒரு புது கிளினிக்கு போனோன்னா உங்களோட டீட்டெயில்ஸ், மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, மெடிக்கேர் கார்டு அல்லது ஹெல்த் கேர் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறது அந்த டிஜிட்டலி செய்கிறது உங்களோட கன்வீனியன்ட். அப்போ நீங்கள் அங்கேருந்து கஷ்டப்பட்டு அடிக்கவோ இது பண்ணி எழுதவோ தேவையில்லை, மொபைல் ஃபோன்லேருந்து செய்யக்கூடியா இருக்கும் அல்லது லேப்டாப்லேருந்து. ஸோ அப்படியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நாங்கள் அதை பற்றி எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் கேட்டிருந்தேன் உங்களோட என்னத்தில் லாகின் பண்ணு மெஜாரிட்டி நீங்கள் சொல்லியிருந்த நீங்கள் லேப்டாப் அல்லது ஐபேட்னு சொல்லி. உங்கள்கிட்ட மொபைல் ஃபோன் இருந்தால் அதை நீங்கள் இதில் இந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க. ஐஃபோன், ஆண்ட்ராய்ட் 2 இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ரெண்டும் ஒர்க் பண்ண வேணும். ஒருக்கா எடுத்து பாருங்க இன்ஸ்டால் பண்ணக்கூடியா இருக்கான்னு சொல்லி. ஆல்ரெடி இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. அப்படி உங்களுக்கு அதில் பிரச்சனை வருதுன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு ப்ரௌசரில் மொபைல் டிவைஸோ அல்லது லேப்டாப்லையோ உள்ள ப்ரௌசரில் நீங்கள் இந்த ஹாட் டாக் கூகுளில் சர்ச் பண்ணாலும் சரி அல்லது hotdog.com.auன்னு சொல்லி அடித்து போனாலும் சரி போய் வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் அதை பற்றி இப்போ கொஞ்சம் இதில் காட்டுவோம், அதுக்கு வரலாம். அப்போ ஒரு யாராவது ஆல்ரெடி பிரச்சனை இருக்கா அல்லது ஸ்கேன் பண்ணக்கூடியா இருக்கான்னு பாருங்க இருக்கா. யாருக்கும் பிரச்சனையா இருந்தா சொல்லுங்க. மேபி பிரச்சனை இல்லாட்டாலும் சொன்னீங்கன்னா எங்களுக்கு தெரியும் செய்தீங்கன்னு சொல்லி யாராவது சொன்னால. நான் நினைக்கிறேன் நீங்க எப்படி அதை எடுக்கிறேன் போட்டோ இல்ல நாங்க ஓபன் பண்ணி செய்ய வேணும், அதை மற்றவைக்கு சொன்னீங்கன்னா மற்றவைக்கு விளங்க நினைக்கிறேன். ஓகே, இப்ப இதுல யாராவது ஆல்ரெடி மொபைல் போன் எல்லாம் ஜாயின் பண்ணாக்கள் இருக்கீங்களா? இப்ப முதல்ல நான் ஒருத்தர கேட்டிருந்தேன் துவக்கத்துல, பட் கேட்ட எல்லாருமே ஐபேட் அல்லது லேப்டாப்ல வந்திருந்தவ. யாராவது மொபைல் போன்ல ஆல்ரெடி கனெக்ட் ஆயிருக்கீங்களா இந்த ஜூம்? நீங்க சொல்லட்ட நான் அசியூம் பண்ணுவேன் நீங்கள் எல்லாருமே ஒரு லேப்டாப் அல்லது ஐபேட்ல வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி. கியூஆர் கோட ஸ்கேன் பண்ண
தெரியுமா? அதுக்கு முதல்ல நான் கேட்டேன் இது அவை போச்சுனோம்னா அப்புறம் எல்லாம் நின்று ஓலி லொஸ்ட் ஆறிவிடும் ஒரு பயம் இருக்கு எனக்கு. ஓகே. அப்போ மொபைல் ஃபோனில் இல்லாதாக்கள் உங்களோட மொபைல் ஃபோனில் கேமராவை ஓப்பன் பண்ணிட்டு இந்த இதில் தெரிகிற அந்த கியூஆர் கோட் இந்த ஸ்கொயரில் இருக்கிற இதை வந்து ஸ்கேன் பண்ணி பாருங்க. அது ஒர்க் பண்ணாட்டா நத்திங் டு வரி. நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஈஸியான வழி வந்து உங்களோட ஏதாவது ஒரு ப்ரௌசரில் இப்போ குரோம்னு சொல்லி இருக்கிற ப்ரௌசரோ அல்லது சஃபாரின்னு சொல்லி தான் கூட இருக்கும் உங்களோட ஆண்ட்ராய்டு அல்லது ஐஃபோனில். அதில் வந்து ஹாட்டாக்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கொள்ளக்கூடிய இருக்கும். யாராவது செய்த மாதிரி செய்யக்கூடிய மாதிரி இல்லை பிரச்சனை தான் சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு தெரியுமே. இன்ஸ்டால் பண்றதுக்கு இப்பவே போறதா? அதை அப்படியே ஓபன் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க சொல்ல போறீங்களா? இல்ல, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலும்டா பேக்ரவுண்ட்ல இன்ஸ்டால் பண்ண விடுங்க. நாங்கள் சொல்ல யோசிச்சது. இல்லாட்டா அப்புறம் வருவோம், பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் இப்போ மேபி நாங்கள் இப்படி காய்ச்சி போட்டு நாங்கள் ஐ திங்க் பிரேக் அவுட் செஷன்ல போயிட்டு நாங்கள் அதை டீட்டெயிலா ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் 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 பேரை பிரிஞ்சு ஒவ்வொருத்தரா செய்கிற சுகம் அப்படின்னா இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருக்கிற ஒரு 15-16 பேராக இருக்கிறோம். என்ன அப்போ பிரச்சனை செய்யக்கூடியா இருக்கும். ஸோ நாங்கள் அப்படி செய்வோம். அப்போ அங்கே நாங்கள் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண பிறகு அல்லது ப்ரௌசருக்கு போன பிறகு நாங்கள் சைன் அப் பண்ணுவோம். அதை பற்றி நாங்கள் ஒரு கைடன்ஸ் தருவோம், அப்படி செய்யலாம் சைன் அப் பண்ணுறேன்னு சொல்லி. அதை சைன் அப் பண்ணாமல் சும்மா வந்து சர்ச் பண்ணலாம் விருப்பம்டா. நீங்கள் அதில் போயிட்டு யார் யார் டாக்டர்ஸ் இருக்கணும் இந்த டைம் அதெல்லாம் பார்க்கலாம். பட் நீங்கள் புக் பண்ணி செய்யறதுக்கு வந்து எப்படியோ அந்த இதில் வந்து லாகின் பண்ணி செய்ய வேண்டி வரும். நான் இதில் வந்து ஜஸ்ட் ஒரு இதுக்காக சொல்கிறேன். சைன் அப், லாகின், ஆப், ப்ரௌசர் எல்லாம் கேட்கிறோம். அதில் கிளியர் இதுண்டா என்னன்னு விளங்க ஒரு பிரச்சனையும் இல்லை, கேட்கலாம் நீங்கள் இடையில. என்று சொன்னால் கைண்ட் ஆஃப் இது வந்து காமன் நாங்கள் நினைக்கிறது. பட் அது தெரியாட்டால் கேட்கறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அதில் குழப்பம் தான் கேட்க பிரச்சனை இல்லை. பிறகு அந்த இதுல வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். முதல்ல நான் சொன்ன மாதிரி இப்ப பல்க் பில்லிங்னு சொல்றது என்ன ஃப்ரீயா எங்கட மெடிக்கேர்ல கவர் பண்ணக்கூடியா இருக்கா அல்லது அடிஷனலா பே பண்ணணுமா? மற்றது லாங்குவேஜ் டாக்டர் லாங்குவேஜ் என்ன? இப்ப இன்கேஸ் உங்களுக்கு தமிழ்ல ஹைக்ராக்கள் ப்ரிஃபரன்ஸ் சொன்னா லாங்குவேஜ்ல வந்து தமிழ்னு செலக்ட் பண்ணா தமிழ் ஹைக்கக்கூடிய ஆக்கள் வருவினம். மற்றது டைம், உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் டைம் ஓப்பன் ஆயிருக்கணும். அப்போ சனி ஞாயிறில் ஓப்பன் பண்ணக்கூடிய அது மாதிரியான இதுகள் கூடிய அதை ஃபில்டர் பண்ணி தேடக்கூடியா இருக்கும். மற்ற தூரம், எவ்வளவு தூரம் கூட அந்த வீட்டில இருந்து சொல்லி அந்த அதுகளை வந்து போட்டு தேடக்கூடியா இருக்கும். இதுல வந்து மெயினா நான் அப்புறம் திருப்பி சொல்றேன். லொகேஷன் பெர்மிஷன் வந்து இப்போ ஆப்பிலும் சரி ப்ரௌசர்லும் சரி தேர்டேக்குள்ள வந்து லொகேஷன் பெர்மிஷன் கேட்க நீங்க கொடுக்கலாம். இப்போ நான் இன்னொரு இதுல வந்து டீட்டெயிலா சொல்றேன் என்னென்ன இதுல வந்து செக்யூரிட்டி பயம் இருக்கும்னு சொல்லி எதை கொடுத்தா நடக்கும் அந்த மாதிரி பயம் இருக்கும் உங்களுக்கு சிலவில். இதுல வந்து மெயினா வந்து கேட்கக்கூடிய ஒரே ஒரு இது வந்து இதுதான், லொகேஷன் ஒன்று தான். மற்ற தேவையில்லாம் வேற ஒன்றும் கேட்க வாய்ப்பில்லை. அப்படி மற்றது இப்போ கிரெடிட் கார்டுகளோ அதுகளோ ஒன்றும் கொடுக்க தேவையில்லை. கேட்டாலுமே நீங்கள் ஒரு நாளும் கொடுக்கக்கூடாது செக்யூரிட்டி இதுக்காக. ஸோ அது நான் திருப்பி டீட்டெயிலாக கதைக்கிறேன். இப்போதைக்கு இதுதான் மெயினான ஜெனரல் கன்சிடரேஷன்ஸ். அப்போ அதில் வந்து மெயினாக நாங்கள் எப்படி செய்ய போறோம்னு சொல்லி பார்ப்போம். அப்போ கெயின் இப்போ நான் சொன்ன 2 இருந்தாலும் கூடுதலாக ஹாட்டாக் தான் பாவிக்கிறேன். உங்கள யாராவது ஹெல்த் என்ஜின்ன்ற அந்த வெப்சைட்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அல்லது அது உங்களோட கிளினிக்கில் அதுதான் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கா? அல்லது ஹாட்டாக்கா அது மாதிரி ஒரு இது சொல்லலாமா? யார் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லி? நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, நீங்கள் கூடுதலா இது ஹாட்டாக்கா ஹெல்த் என்ஜினா? ஹெல்த் என்ஜின். ஓகே, ஹெல்த் என்ஜின். ஓகே. எல்லாம் ஒருத்தர் சொன்னா மேபி நாங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த முதல்ல அதை செய்யலாம். மெஜாரிட்டி யாரு கூட தேவைப்படுதுன்ற மாதிரி பார்த்துட்டு. ஹாட்டாக் யூஸ் பண்றேன். ஓகே ஓகே. ஸோ ஹாட்டாக் யூஸ் பண்றது. ஓகே, ஹாட்டாக்கு 2 வந்திருக்கு. ஹாட்டாக். ஓகே ஹாட்டாக்கு. ஓகே. இன்னும் 2 பேர் சொன்னா எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் எதை நோக்கி போறோம்.
விலங்குல ரதியங்கள் ஒன்றும் இல்லை, ரெண்டும் இல்லை. ரெண்டு இல்லை. ஓகே ஓகே ஓகே. நீங்க உங்களோட கிளினிக்ல எது பாய்க்கணும்னு சொல்லி இப்ப நீங்க நீங்கள் எது பாவிக்கிறீங்கன்றதை விட கேள்வி வந்து இப்ப நீங்கள் போற கிளினிக்ல ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா இதுல புக் பண்ணுங்கன்னு சொன்னதுன்ற மாதிரி தான் இப்ப இல்லை இல்லை. தெரியாது. ஓகே ஓகே. இப்ப 4 1 இந்த மாதிரி இருக்கிறால ஹாட் டாக் தான் அகெயின் நாங்கள் அதை பார்ப்போம். அகெயின் நாங்கள் ஹெல்த் இன்ஜின் பார்க்கலாம், பிரச்சனை டைம் இருந்தால் டக்குன்னு பார்க்கலாம், அதே பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் எப்படியோ அப்போ நாங்கள் மேபி இப்போ இதே ஓகே இப்போ வந்து நான் இதில் செய்து காட்டுறேன் இல்லை. அப்போ நான் இதில் வந்து நான் செய்து காட்டுறேன். அதையே நாங்கள் பிறகு தனித்தனியாக ஒரு பிரேக் அவுட் ரூமில் போயிட்டு செய்வோம். அப்போ ஹாட் டாக் என்றது வந்து நான் முதல்ல சொன்ன ப்ரௌசர்ல போறது இதான். நீங்கள் லேப்டாப்லயோ அல்லது டேப்லெட்லயோ அல்லது மொபைல் என்றாலும் சரி hotdog.com.au வெப்சைட்டுக்கு போகலாம். அப்படி உங்களுக்கு அது அடிக்க கஷ்டமா இருந்தால் ஜஸ்ட் hotdogன்னு சொல்லி இப்படி தேடினா கூடி வரும். முதலாவது வர்றதான் இருக்கும் போது இதுல. ஓகே, அதுல போனோடனே பாத்தீங்கன்னு சொன்னால் புக் யூ நெக்ஸ்ட் ஹெல்த் கேர் அப்பாயின்மெண்ட் சொல்லிட்டு 2 இதுல இருக்க போது சர்ச் பண்றதுக்கு சர்வீஸ் ப்ரொவைடர் அண்ட் ப்ராக்டிஷனர், மற்றது சபர்பன் போஸ்ட்கோடுன்னு சொல்லி. அப்ப முதலாவது வந்து மெயினா செய்ய வேண்டியது நாங்கள் என்ன புக் பண்ண போறோம்னு சொல்லி முதலாவது கூடுதல மெஜாரிட்டி வந்து நீங்கள் ஜெனரல் ப்ராக்டிஷனர் ஜிபிட்டு தான் நான் புக் பண்ணுவேன்னு சொல்லி அசியூம் பண்ணி கொண்டால் நீங்க முதல்ல இதை செலக்ட் பண்ணுவீங்க. போயிட்டு அடுத்ததா வந்து சபர்ப் அல்லது போஸ்ட் கோடுன்னு சொல்லி அந்த ஆப்ஷன் இருக்கு தானே, அதுல போகும்போது நீங்கள் 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று கரண்ட் லொகேஷன் சொல்லி செலக்ட் பண்ணலாம், அல்லது நீங்கள் உங்களோட சபர்ப் நேமை டைப் பண்ணலாம், அல்லது போஸ்ட் கோட். அது இனிமே ஈஸி, உங்க நம்பர் அடிக்கிறது ஈஸியா இருக்கும். அப்போ கரண்ட் லொகேஷன் நான் கொடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அந்த லொகேஷன் பெர்மிஷன் சொல்லி சொன்னேன். அப்ப இதுல வந்து hotdog வந்து allow while visiting the website or allow this time and never allow நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு நாளுமே கரண்ட் லொகேஷன் அதுக்கு தெரிய போறதில்ல. அப்ப while visiting சொன்னால் பெர்ஃபெக்ட். அதான் உங்களுக்கு பெட்டரானது வந்து இப்போ உங்களுக்கு hotdog வந்து பாய்க்கிறாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னால், உங்களுக்கு கன்சர்ன் இருக்குன்னு சொன்னா ஈவன் இதை கொடுக்கலாம், கொடுத்தா ஒவ்வொரு எவ்ரி டைம் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் allow this time சொல்றது. அப்போ நான் வந்து இதை கொடுத்துக்கொள்றேன் allow while visiting the site சொல்லி. அதுன்னு சொல்லி எடுத்தால் அது என் கரண்ட் லொகேஷனை எடுக்க போகுது. எடுத்த அப்புறம் இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நான் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணிட்டு பாத்தீங்கன்னு சொன்னால் இருக்கிற இதுகள் வரப்போகுது. இப்போ இதுல அதுக்கு பிறகு கீழே பாத்தீங்கன்னா கேன ஆப்ஷன்ஸ் இப்போ காட்டுதுன்னு ஜெனரல் ப்ராக்டிஷனர் செலக்ட் ஆகிருக்கு. நான் என்ன ஜிபி தான் செலக்ட் பண்ணினான். அப்புறம் அங்கால ஃபில்டரிங், இது தான் ஃபில்டரிங் ஆப்ஷன்ஸ் சொல்லி முதல்ல வந்து ஏதாவது வேக்சின், ஃப்ளூ வேக்சின் அல்லது கோவிட் வேக்சினுக்கு போடுறதுக்குன்னு சொன்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணலாம். அது வந்து வேக்சின் அந்த டைப்ல மெயினா நான் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய மெஜாரிட்டி வந்து இந்த பில்லிங். இப்ப கூடுதலா பாத்தீங்கன்னா எல்லா இடமும் பல்க் பில்லிங் இல்லாமல் பே பண்ண வேண்டிய தேவை வரைக்கும் உங்களுக்கு இன்கேஸ் நீங்க பல்க் பில்லிங் தான் தேவைன்னு சொன்னால் பல்க் பில்லிங்கை செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா பல்க் பில்லிங்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் காட்ட போகுது. அடுத்த ஃபில்டர் வந்து இதுல லாங்குவேஜஸ் ஸ்போக்கன். என்ன இப்ப இதுல வந்து மோஸ்ட் காமன் இதுல வந்து நாங்கள் தமிழ் தேடினால் தமிழ் பேசக்கூடிய ஆட்கள் உள்ள இது வரப்போகுது. அடுத்த வந்து ஓப்பனிங் ஹவர்ஸ் மெயினா. இப்ப முதல்ல சொல்ல வீக்கெண்ட்ல தேவைன்னு சொன்னால் அல்லது ஆஃப்டர் 6 PM தேவைன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அந்த இது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதுல வந்து மற்றது ஓப்பனிங் ஹவர்ஸ் பார்த்துட்டோம். ஓப்பனிங் ஹவர்ஸ் டெலிஹெல்த். நீங்கள் இன்கேஸ் நீங்கள் போக கஷ்டம் சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒவ்வொரு ஃபோன் செய்யக்கூடிய வந்து இது வந்து இருக்கும்னா அது ஃபர்ஸ்ட் டைம் செய்ய விட ஆயினும் முதலே போன உங்களோட ஜிபிட்ட திருப்பி பதிலான்னு சொன்னால் டெலிஹெல்த் சர்ச் பண்ணிக்கொள்ளலாம். அது ஃபில்டர்ல இருக்குது. பட் நாங்கள் புக் பண்றதை பற்றி அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பார்ப்போம். ஓகே, அப்ப நான் இதுல ஃபர்ஸ்ட் வர ஆப்ஷன்லயே எனக்கு ப்ரிஃபரன்ஸ் சொன்னால் இதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற டைம்ஸை காட்டினேன். இதுல எப்போ அடுத்த நெக்ஸ்ட் அவைலபிலிட்டி இப்போ நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளினிக்ல வந்து நெக்ஸ்ட் 10th of March தான் அவைலபிலிட்டி இருக்க போகுது. அப்ப அந்த மாதிரி நேரத்துல வந்து இது முதலாவது காட்டுதுன்னு சொன்னால் க்ளோசஸ் என்ற கரண்ட் லொகேஷன் கொடுத்தாலே நான் கிட்ட உள்ளன்னு சொல்லி இது காட்டுது. ஆனா நான் அவைலபிலிட்டியில பார்த்தோம்டா இங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு அவைலபிள், நாளைக்கு அவைலபிள், நெக்ஸ்ட் 7 days சொன்னா கூடுதலா நார்மலா வந்து என்ன நீங்கள் நாளைக்கு அவைலபிலிட்டி எனக்கு வேணும்னு சொன்னால் எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வருது. ஆனால் இதையே நான் வந்து இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேனினோ உங்களுக்கு சொல்லி தேடினால்
தமிழை எடுத்துட்டேன். எடுத்த அப்புறம் ஆப்ஷன்ஸ் இருக்குது இங்க. மெயினாக அவைலபிள் டுமாரோ. அப்போ இதில் இவை எல்லாத்துலையும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதில் காட்டு பாருங்க 11:15 அவைலபிள் இருக்குது, 1:30 PM அவைலபிலிட்டி இருக்கு. அந்த டைமுகள் காட்டுது. நான் காய்ச்சமா இருக்கு. ஒரு இதில் போஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. ஆல் குட்டா? எல்லாம் கிளியரா? யா, கிளியர். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸோ அதான் அந்த மெயினாக ஃபில்டர் பண்ணிட்டு ரிசல்ட்ஸை எடுக்கிறது. அப்போ நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து எனக்கு 1:30 PM எனக்கு சூட்டபிள்னு சொன்னால் நாங்கள் 2 விஷயம். ஒன்று, இதில் போயிட்டு நாங்கள் பிற செலக்ட் பண்ணலாம் விருப்பமான இதை. அது இதில் உள்ள ஸ்லாட் வந்து எங்களுக்கு சூட்டபிள்னு சொன்னால் நேர இதையே டேப்போ கிளிக்கோ பண்ணிக்கொள்ளலாம். அப்போ இவர் வந்து அவங்க டாக்டர் டீட்டெயில்ஸ் எல்லாம் போயிடும். இது வந்து நாங்கள் ஐ திங்க் ஒரு கிளிக் பண்ணி பார்க்கக்கூடிய இருக்கலாம். பட் இதில் வந்து அங்கால ஒரு ஸ்டெப் என்ன, ஃபார் மை செல்ஃப் சம்மர்ஸ்னா ஃபார் மை செல்ஃப்னு கொடுத்தால் நீங்கள் முதலே அதில் அந்த கிளினிக்கில் போனீங்களா இல்லையான்னு சொல்லி. இது வந்து முக்கியமான கொஸ்டின். என்னன்னு சொன்னால் புது கிளினிக்னு சொன்னால் அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் அனுப்புகிற அந்த இது வந்து அதுக்கு பிறகு ட்ரிகர் ஆகும். இது வந்து பிள்ளையா கொடுத்தீங்கன்னு சொன்னால் பிறகு அங்கே போய் திருப்பி செய்ய வேண்டி இருக்கும். இப்போ இன்கேஸ் நீங்கள் எக்ஸிஸ்டிங்னு சொல்லி போட்டு போயிட்டீங்க, பட் அவ நியூ பேஷண்ட் சொன்னால் அவ அங்கே அந்த இல்லைன்னு சொன்னால் அவ ஃபார்மை ஃபில் பண்ண சொல்லிவிடும் பிறகு. ஸோ நியூ பேஷண்ட் சொல்லி போட்டு இதில் வந்து அதில் என்ன ரீசன் சொல்லி வைக்கிறேன். இப்போ நார்மலாக அதில் வந்து கேன் ஆப்ஷன் வேற வேணும் வேற இல்லை என்று சொல்லி வேற இல்லை. நான் நினைக்கிறேன் இவர் இந்த டாக்டர் வந்து ஸ்டாண்டர்ட் கன்சல்ட் மட்டும்தான் செய்யறார், டெலி ஹெல்த் அது செய்யறாரு இல்லை. ஏன்னு சொன்னா நான் நியூ பேஷண்ட் கொடுத்ததால இப்போ எக்ஸிஸ்டிங் கொடுத்துருந்தேன் இருந்தா ஃபார் எக்ஸாம்பிள் இதுல டெலி ஹெல்த்தும் வரும். இப்போ நம்ம சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஒருக்கா போனா தான் டெலி ஹெல்த் ஆப்ஷன் வரும். ஸோ இதுல வந்து ஹோட்டோக்கில் புக் பண்ணீங்களா அந்த கொஸ்டின் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் இல்லைன்னு சொன்னால் லாகின் பண்ண கேட்கும் அல்லது சைன் அப். இப்போ இந்த இடத்துல தான் மெயினாக சைன் அப் அதுக்கு அப்படின்னு சொல்லி சைன் அப் பண்ணலாம், அல்லது நாங்கள் நார்மலாக சைன் அப்பும் பண்ணிக்கலாம். நான் இப்போ லாகின் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்ற லாகின் பண்ண பிறகு விடும். அப்போ நான் எப்படி செய்யறேன் நாங்கள் எப்படி ஆஃப்கோர்ஸ் நாங்கள் சேர்ந்து செய்வோம். இப்போ நான் லாகின் பண்ணிட்டேன் நீங்கள்லாம் சீட்டிங் என்று அசியூம் பண்ணி கொண்டால் அப்புறம் அங்கால ப்ளீஸ் ட்ரை போட் வாட்ச் அக்ரி பண்ணிக்கொள்றது. மற்றது நேர வர்ற இது மெயினாக கோவிடுக்கு அப்புறம் வந்த பிரச்சனை இது அந்த சோத்ரோட் அந்த ஃபீவர் அந்த ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் என்ன அப்போ இதெல்லாம் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லி இன்னும் ஒன்று கொடுத்தால் டீட்டெயிலாக திருப்பி கேட்கிறேன். இதில் அவையும் வார்னிங்காக போட்டிங்கன்னா இப்போ இவ்வளோ கொடுத்தோன்னா புக் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இதை கிளிக் பண்ண அப்புறம் தான் புக்கிங் போனதாக இருக்கும் உண்மையாக. அப்போ டாக்டர் நேம் அல்ல இதில் பார்க்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டேப் பண்ணிக்க மாறி என்ன ஒரு டே பிள்ளையாயோ அல்லது டைம் பிள்ளையாயோ கொடுத்துருந்தால் இந்த இடத்துல உங்களுக்கு தெரிய வரும் ஓகே இது பிள்ளைன்னு சொன்னா கேன்சல்னு சொல்லி போகலாம் இங்கே பின்னால. எனி கொஸ்டின்ஸ் இதுல இது வரைக்கும்? ஓகே. மற்றது இப்போ இன்னொரு ஃபில்டர் வந்து ஜெண்டர். இப்போ இன்கேஸ் ஆஃப் எனி என்ன சொல்லுது ப்ரைவேட் மேட்டர்ஸ் கதைக்கிற அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தேவை வேறும்னு சொன்னால் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் என்ன ஜெண்டர் டாக்டர்ன்னு சொல்லி. ஃபீமேல் தேவைன்னு சொன்னால் ஃபீமேல் உண்டா, மேல் தேவைன்னா மேல் தேவைன்னா அதை டிக் பண்ணி கொள்ளலாம். இது ஹாய்ச்சிட்டோம் ஓப்பனிங் ஹவுஸ் காய்ச்சிட்டோம் ஜெண்டர் ஹஜாச் இல்லை ஹெல்த் காய்ச்சாச்சு வேக்சின். யா, ஸோ இது ஒரு குட் ஃபீச்சர். அந்த அவைலபிள் டுமாரோன்றது வந்து எப்போ தேவைன்றது. இப்போ இது கூட ஜென்ரல் ப்ராக்டிஷனுக்கு ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் இங்கே போயிட்டு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ அது சரிட்டா இருக்கு இல்லையா அப்படி?
சர்ஜன் ஜெனரல் சர்ஜன் சொல்லி போனால் இது இருக்கும். இது லக்லி இஸ் இட் அவைலபிலிட்டி டுமாரோ கூட இல்லை. தென் ஆஃப்கோர்ஸ் 7 days பார்ப்போம். இல்லை நெக்ஸ்ட் 14 days வந்து அப்படி பார்க்கல தான் இது ஒன்று தான் அவைலபிள். அப்போ இதில் நார்மலாக நீங்கள் தேர்ட் ஏக்கில் இதோ இந்த கிளினிக்கில் இந்த டாக்டர் மட்டும்தான் நெக்ஸ்ட் 14 days 2 weeksக்குள்ள அவைலபிள். ஃபர்ஸ்ட் அவைலபிலிட்டி வந்து 17th March தான் இருக்க போகுது. இதில் ஈவன் இது லக்கினா சில நேரத்தில் அது கூடி இருக்காது அப்படின்னு கேட்கல. நாங்கள் இதை டிக் பண்ணி போட்டு தான் நாங்கள் இதில் அவைலபிலிட்டியை பிறகு மேனுவலாக தேடணும். அப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி இதில் டைமை நேராக போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே செக் அவைலபிலிட்டின்னு சொல்லி போனால் இங்கே நேராக கிளிக் பண்ணி இவே வந்து சில நோட் ஆன்லைனில் காட்டல, அப்போ கால் பண்ண சொல்லி தான் சொல்லினேன். அப்போ சிலது வந்து அப்படி தான் ஆன்லைனில் இல்லாமல் அவன் நம்பரை சொன்னால் நீங்கள் இதில் டேப் பண்ணிடலாம். இப்போ மொபைலில் இருந்து டேப் பண்ணால் நேராக அந்த காலுக்கு போகும். இது அல்லது நீங்கள் பார்த்து அடித்தாலும் பிரச்சனை இல்லை லேப்டாப்பில் இருந்துட்டு. நினைக்கிறேன் 8:30 ஆகிட்டு. அப்போ நாங்கள் ஒரு கேஸாக அப்போ நாங்கள் ஒரு பிரேக் அவுட் ரூமில் போயிட்டு இன்ஸ்டால் பண்ண வச்சு ட்ரை பண்ணுவோமா?